என்னதான் இது எல்லை அப்படின்னு நம்ம வகுத்தாலும் அதற்குள்ள எதிரிகள் வரும்போது நம்மால் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. சீனா ரொம்ப ரகசியமா நீருக்கடியில் ஒரு டிஜிட்டல் 7000 டன் எடை கொண்ட புதிய நீர்மூழ்கி கப்பல் ஒண்ணு நம்ம கப்பல் படையில சேரப்போகுது. இந்த கப்பல்ல இருந்து 3500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கடலுக்கு அடியில இருந்தே ஏவ முடியும். அதனாலதான் சீனா முன்னெச்சரிக்கையா கடல் வேணும்னா அமைதியா இருக்கலாம், அதுக்கு அடியில ஒரு நிழல் யுத்தத்துக்கான களம் தயாராகிக்கிட்டு இருக்கு. சீனா போற வேகத்தை பார்த்தா இந்திய பெருங்கடல்ல 10,000 அடி ஆழத்துல சீனா நீருக்கு அடியில போருக்கான ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கு. பொதுவா நிலப்பகுதிகளுக்கு எல்லை இருக்கு, அந்த எல்லையில கண்காணிப்பும் இருக்கும். ஆனா நீருக்கு அடியில அப்படி இல்லை. என்னதான் இது எல்லை அப்படின்னு நம்ம வகுத்தாலும் அதற்குள்ள எதிரிகள் வரும்போது நம்மால் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. சீனா ரொம்ப ரகசியமா நீருக்கடியில் ஒரு டிஜிட்டல் வரைபடத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகி கொண்டிருக்கிறது. அது என்ன செய்தி, அதை நம்ம விரிவா பார்க்கலாம். சீனா கடலுக்கு அடியில மேப் வரைதா, எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? வெளிச்சம் இல்லாத இடத்துல சரியான வரைபடம் இல்லாம நீர்மூழ்கி கப்பல் போனா என்ன ஆகும்னு தெரியுமா? 2021 வருஷம் அமெரிக்காவோட USS கனெக்டிகட் கப்பல் கடலுக்கு அடியில இருக்கிற மலையில மோதி ஒரு விபத்துக்கு உள்ளாச்சு. அதுல இருந்தே சீனா இந்த வேலையை முழு மூச்சோட தொடங்கிடுச்சு. கடலோட தரைப்பகுதியை சீபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீபெட் நுணுக்கமா வரைபடமாக்குறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. கடலோட தரை சமமா இருக்காது. உள்ளேயே மலைகள், பள்ளத்தாக்குகள் அப்படிங்கிறது கடலுக்குள்ள நிறைய இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் அந்த இடத்துல ஒளியை பயன்படுத்தி பயணிக்க முடியாது. அது சோனார் அப்படின்னு சொல்லப்படுற ஒலியை மட்டும்தான் நம்பி பயணிக்குது. சீனா தன்னுடைய டைப் 093B மற்றும் டைப் 095 நீர்மூழ்கி கப்பல்களுக்காக ஒரு அதிவேக நெடுஞ்சாலை வழித்தடத்தை கடலுக்கடியில உருவாக்கிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களும் என்ன மாதிரி ஆபத்து இல்ல எந்த விதத்துல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப் 093B பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் மிசைல் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெர்டிகல் லான்ச் சிஸ்டம் இருக்கு. நீருக்கு அடியில இருந்துகிட்டே தரையில இருக்க நகரங்களை நோக்கி 18 ஏவுகணைகளை ஒரே நேரத்துல ஏவ முடியும். இந்த ஏவுகணைகள் ஒலியை விட 3 மடங்கு வேகத்துல பாய்ந்து போய் 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இலக்க சிதறடிக்கும். இதுல இருக்கிற பம்ப் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ரொம்ப ஸ்பெஷல். நீர்மூழ்கி கப்பல் வர்ற சத்தமே கேட்காது, ஏதோ திமிங்கலம் வர்ற மாதிரி தான் தெரியும். இந்தியாவோட வரைபடத்தையும் அமைப்பையும் பார்க்கும்போது நமக்கே நல்லா தெரியும். இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்பகுதி. 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறதுனால நாம கடல் பாதுகாப்புல இன்னுமே ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பாகிஸ்தானோட குவெடார் துறைமுகத்துல சீனாவின் நடமாட்டம் இருக்கு. அரபிக்கடல் பகுதியில நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கணும். அடுத்ததா மியான்மரும் வங்காள விரிகுடாவும் தான் கிழக்குல இருக்கு. இங்கேயும் சீனாவால ரொம்ப எளிதா ஆதிக்கம் செலுத்த முடியும். அடுத்தது இலங்கை மற்றும் மாலத்தீவு தெற்குல இருக்கு. இங்க சீனாவோட ஆராய்ச்சி கப்பல்கள் அடிக்கடி வந்து போகுது. இந்தியாவுக்கு இது ஏன் ஆபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கு அடியில நடக்கிற போர் அப்படிங்கிறது கண்ணை கட்டி காட்டுல விடுற மாதிரி. எதிரி எங்க இருக்கிறான் அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே போர் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டா ரொம்பவே இந்தியாவோட பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில அடிக்கடி சீன நீர்மூழ்கி கப்பல்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. மலாக்கா நீரிணையை விட்டா சீனாவுக்கு வேற கடல் வழி கிடையாது. அதுக்கு அந்தமான தாண்டி தான் போகணும். ஒருவேளை இந்தியா சீனாவுக்கு இடையில ஏதாவது உரசல் ஏற்பட்டா இந்தியாவால இந்த கடல் வழியை அடைக்க முடியும். இப்போ ஹார்மோஸ் நீர்ச்சந்தி விவகாரத்துல எப்படி ஈரான் ஆதிக்கம் செலுத்துறாங்களோ கிட்டத்தட்ட அப்படிதான். இந்திய பெருங்கடல் பறந்து விரிந்து இருக்கிறதுனால சீனா கடலுக்கடியில புதிய பாதையை தேடி தொடர்ந்து அந்தமான் பகுதியில ரகசியமா நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி வேவு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி பிரம்மோஸ் ஏவுகணையை பரிசோதிக்கிற இடமாவும் அந்தமான் இருக்கு. நம்ம ஆயுதங்களோட பலத்தை தெரிஞ்சுக்க சீனா ஆர்வம் காட்டுறது இயல்பான விஷயம் தானே. இந்தியா கிட்ட நவீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் இருக்கு. இப்ப புதுசா INS அரிதமான் அப்படின்னு 7000 டன் எடை கொண்ட புதிய நீர்மூழ்கி கப்பல் ஒண்ணு நம்ம கப்பல் படையில சேர போகுது. இந்த கப்பல்ல
இருந்து 3500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கடலுக்கு அடியில இருந்தே ஏவ முடியும். அதனாலதான் சீனா முன்னெச்சரிக்கையா பல நடவடிக்கைகளை செய்துகிட்டு இருக்கு. சீனா ரொம்ப வேகமா கடற்படையை வலிமையாக்கிக்கிட்டு இருக்கிறது இந்தியாவை எதிர்க்க மட்டும் இல்ல, அமெரிக்காவோட போட்டி போடவும் தான். அமெரிக்காவோட கடற்படை ரொம்பவே வலிமையானது. அவங்க கிட்ட இருக்கிற வெர்ஜீனியா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல் உலகத்திலேயே தலை சிறந்ததுன்னு சொல்லலாம். அமெரிக்கா கிட்ட இருக்கிற தொழில்நுட்பம் சீனா கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் சீனா நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கிற வேகம் அமெரிக்காவுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கு. இப்போதைக்கு சீனாவோட கடற்படை தான் உலகத்திலேயே பெருசு. அமெரிக்காவோட ஆதிக்கத்தை உடைக்க சீனா இந்திய பெருங்கடலை ஒரு போர்க்களமாக மாற்ற துடிக்கிற மாதிரி தெரியுது. சீனா இந்திய பெருங்கடல்ல ஏதோ கடலுக்கடியில வரைபடம் வரைகிறது, இந்தியாவோட போருக்கு தயாராகிறது அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. கடலுக்கடியில வேற ஒரு விஷயமும் இருக்கு. ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கு, இயற்கை வளங்கள். அதுக்கும் சேர்த்து தான் சீனா ரூட் போடுது. பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அரிய வகை தாதுக்கள், நிக்கல், கோபால்ட், காப்பர், இதெல்லாம் கடலுக்கடியில ஏராளமா கொட்டி கிடக்குது. எதிர்கால பேட்டரி தொழில்நுட்பத்துக்கு இது ரொம்பவே அவசியம். இந்திய பெருங்கடல்ல மட்டும் கிட்டத்தட்ட 380 மில்லியன் டன் தாதுக்கள் இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. சீனா தன்னோட ஆராய்ச்சி கப்பல்கள் மூலமா இந்த வளங்களுக்கும் குறிவைக்குது. இந்தியாவோட பொருளாதார உரிமைகளை சீனா கடலுக்கு அடியில அபகரிக்க பாக்குது. சரி, இதையெல்லாம் பார்த்துட்டு இந்தியா சும்மா இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தன்னோட தரப்புல இருந்து சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி ஊடுருவ முடியுமா அப்படின்னு தான் சீனா பார்த்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோடையும் ஜப்பானோடையும் இணைஞ்சு இந்தியா அந்தமான் கடல் பகுதியில ரகசியமா சோசுஸ் சவுண்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி ஒரு சென்சார் வலையமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கடலுக்கடியில சீன நீர்மூழ்கி கப்பல்கள் சத்தம் இல்லாம நுழைய முயற்சி செஞ்சா இந்த சென்சார் உடனடியா அலாரம் அடிச்சு காட்டி கொடுத்துரும். இதனால அந்தமான் பகுதியை தாண்டி சீனா ரகசியமா இந்தியாவுக்குள்ள வர முடியாது. இந்தியா கிட்ட ஒரு விமானம் இருக்கு, அது பேரு P-8I பொசைடன். இந்த விமானம் பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாம ஏதாவது நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள்ள போச்சுன்னா வானத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே குறி வச்சு அந்த நீர்மூழ்கி கப்பலை அழிச்சிடும். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவும் தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தோணுது. கடல் வேணும்னா அமைதியா இருக்கலாம், அதுக்கு அடியில ஒரு நிழல் யுத்தத்துக்கான களம் தயாராகிக்கிட்டு இருக்கு. சீனா போற வேகத்தை பார்த்தா இந்தியா இன்னும் வேகமா தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு தான் தோணுது. அடுத்த போர் அப்படிங்கிறது நிலத்துல இருக்காது, மிகப்பெரிய போர் கடலுக்கு அடியில தான் நடக்க போகுது. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான செய்தியோட திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல ஈரானோட சமாதான பேச்சுவார்த்தை நடக்க போகிறது அப்படின்ற ஒரு செய்தி அமெரிக்காவிலிருந்து வருது. இன்னொரு பக்கம் ஈரான் எங்களுக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் தொடங்கி இருக்கு அப்படின்னு செய்திகள் வருது. ஆனா இதையெல்லாம் தாண்டி சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி 5 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டு அமெரிக்கா ஈரான் முதுகில் குத்த போகிறது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. அதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். ஈரான் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கா?